போர் மேகங்கள் சூழ்ந்திருக்கிறது. கிஸ்ரா மன்னனிடமிருந்து எச்சரிக்கை வருகிறது. கிஸ்ரா மன்னன் தன்னுடைய ஆளுமைக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு மன்னனை, நீ ஹிஜாஸுக்கு பக்கத்திலே, மக்கா மதீனாவிற்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய நாடு உன்னுடைய நாடு, அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கைது செய்து என்னிடத்திலே கொண்டு வா என்கிறான். இந்த தகவல் எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வருது. கைது செய்யறதுக்காக வேண்டி அந்த மன்னனினுடைய பாதான், அந்த மன்னனுடைய பெயர், தன்னுடைய 2 வீரர்களை அனுப்பி வைக்கிறான். அவன் ஒரு பெரிய படைக்கு சொந்தக்காரன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய படையெல்லாம் அப்போ இல்லை, மதீனா ஷெரீஃபுக்கு வந்த புதுசு. அந்த நேரத்தில் பெரிய படைகளும் இல்லை. பாரசீக மன்னன் என்று எடுத்துக்கொண்டால் அன்றைய காலத்தில் வல்லரசாக வாழ்ந்தவன். இன்னைக்கு அமெரிக்காவை சொல்ற மாதிரி அன்றைய காலத்தில் ரோமையும் பாரசீகம் என்று சொல்லக்கூடிய பாரசி, இன்றைய ஈரான் ஈராக் ஒரு நாடாக இருந்தது. அந்த நாட்டை தான் வல்லரசாக சொல்லுவோம். லட்சக்கணக்கான வீரர்கள் இருந்தார்கள். வலிமையான ஆயுதங்கள் அவர்களிடத்தில் இருந்தது. அவன் என்ன செய்கிறான், பாதான் என்ற சிற்றரசனுக்கு தகவலை அனுப்பி அவரை கைது செய்து என்னிடத்திலே கொண்டு வா. யார ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைது செய்து அவன் என்ன செய்யறான், அவன் 2 பேரை அனுப்புறான். இதற்கு இடையிலே மக்காவினுடைய எதிரிகளுக்கு இந்த தகவல் கிடைக்கிறது. மக்கால இருக்கக்கூடிய குறைஷிகளுக்கெல்லாம் இந்த தகவல் கிடைக்கிறது. ஆஹா, இனி நாம சண்டை போட வேண்டிய அவசியம் இல்லை, பத்ருக்கும் உஹதுக்கும் போயிட்டு இருந்தோம் இல்லை, இனி அப்படி போகணுங்கிற அவசியம் இல்லை. பாரசீக மன்னனே, வல்லரசாக இருக்கக்கூடியவனே என்ன செய்யறான், இன்னைக்கு போர் தொடுப்பதற்கு, அவர்களை கைது செய்வதற்கு தயாராகிட்டான். ஏன்னா அந்த 2 வீரர்கள் வரும்பொழுது மதீனாவிற்கு எப்படி போகணும்னு வழி கேட்கிறாங்க. யார்கிட்ட? குறைஷிகள்கிட்ட. எதுக்குன்னு கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, நாங்க அவரை கைது செய்து கொண்டு போறதுக்கு வர்றோம். அவங்க வரலன்னா பாரசீக மன்னன் பாரசீகத்தில் இருந்து மிகப்பெரிய படையை, லட்சக்கணக்கான வீரர்களை திரட்டி வருவான். குறைஷிகளுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. இப்ப இந்த 2 வீரர்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வர்றாங்க. உங்களை கைது செய்யிட்டு வந்திருக்கிறோம், எங்களோட வரணும். நீங்க வரலன்னா, நீங்க வந்தீங்கன்னா எங்களுடைய சிற்றரசர் பாதான், மாபெரும் அரசராக இருக்கக்கூடிய கிஸ்ராவிற்கு உங்களை அனுப்பி வைக்கும் பொழுது உறுதுணையாக உங்களுக்கு எந்த ஆபத்தும் ஏற்படாத ஒரு கண்ணியமாக நடந்து கொள்வதற்கான காரியங்களை எல்லாம் அவர் செய்வாராம். எனவே நீங்க எங்களோட வந்துட்டா நல்லது, இல்லைன்னா உலகமே தாங்காத படையை வைத்திருக்கிறார் கிஸ்ரா. அவர் உள்ளே வந்தார், உங்களுடைய நிலை என்னாகும்? சண்டை போட வேண்டிய அவசியம் இல்லை, சும்மா அப்படி நடந்து போனாலே மதீனா சிதைந்து போய்விடும் உங்களுடைய ஊர். ஏன்னா லட்சக்கணக்கான வீரர்களையும் நினைத்து பார்க்க முடியாத ஆயுதங்களையும் அவங்க வச்சிருக்கிறாங்க. யானை இருக்கு, நிறைய சஹாபிகள் யானையே பார்த்ததில்லை. யானையிலிருந்து சண்டை போடக்கூடிய வீரர்களை வரலாறுகள் நம்ம படிச்சிருக்கிறோமா இல்லை? இந்தியாவிலாம் நிறைய நடந்திருக்கிறது. அந்த யானையை கொண்டு வந்து ஒரு 200 யானையை கொண்டு வந்து உள்ள விட்டா என்ன ஆகும்? இப்படியெல்லாம் அச்சுறுத்தப்பட்டது. அவ்வளவு பெரிய வலிமை மிக்கவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த பதட்டமும் அடையல. ஏன் அப்படின்னா, இந்த உலகம்ங்கிறது ஃபானி, அழிந்து போகக்கூடியது. அதைத்தான் அவர்கள் மக்களுக்கு போதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதையே நீங்க இப்படி இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு வரக்கூடியவங்க எந்த விதத்தில் அஞ்ச போறாங்க? ஒன்றும் அச்சம் ஏற்படையில. அவங்க சொன்னாங்க, அப்படியா சரி, இன்னைக்கு ஒரு நாள் இங்க தங்குங்க, நாளைக்கு நான் உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். இன்னைக்கு நீங்க இங்க தங்குங்க, நாளைக்கு நான் என்ன செய்யறேன், உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். ஒரு நாள் தங்கிட்டு போங்க, நீங்க எங்களுடைய தூதராக வந்திருக்கிறீங்க, தூதருக்கான கண்ணி என்னவோ அதெல்லாம் நாங்க செய்வோம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தோழர்களை அழைத்து இவர்களை கண்ணியப்படுத்துங்க, தங்க வைங்க, நாளைக்கு கூட்டிட்டு வாங்க. மறுநாள் வந்தாங்க. என்ன எங்களோட வர்றீங்களா அப்படின்னு அந்த தூதர்கள் கேட்குறாங்க. எங்களோட வந்தீங்களா? பெருசாக அவங்கள விலங்கிட்டெல்லாம் கூட்டு சும்மா கூட்டிகிட்டு போயிடுவோம், மரியாதையாக கூட்டிகிட்டு போவோம், அப்படி தான் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, என்ன எங்கே கூட்டிகிட்டு போக போகிறீங்க? பாதான், எங்கள் மன்னர் பாதான் சிற்றரசர், அவர் எங்கே என்னை அனுப்புவார்? கிஸ்ரா மன்னரிடம் அனுப்புவார். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, கிஸ்ரா மன்னர் இல்லையே அப்படின்னாங்க. என்ன சொல்கிறீங்க? கிஸ்ரா மன்னரை அவருடைய மருமகனார் கொன்று விட்டார் நேற்று இரவு. திகைச்சு போனாங்க. நேற்று இரவு கொன்ற செய்தி உங்களுக்கு எப்படி கிடைக்கும்? அங்கிருந்து செய்தி வர்றதுன்னா இன்னைக்கு
உண்டான கம்யூனிகேஷன் தொலை தொடர்புகள் அந்த காலத்தில் இல்லையே. எப்படி சொல்கிறீர்கள் அவரை கொண்டு விட்டார்? நீங்க போங்க, மன்னர் இல்லை, கிஸ்ரா மன்னரை அவருடைய மருமகன் கொன்று விட்டார். இந்த தகவலை உங்கள் பாதானிடம் போய் சொல்லுங்கள். கைகாலெல்லாம் உதற ஆரம்பிச்சுட்டு இவங்க 2 பேருக்கும், என்னடா இது, என்ன இப்படி சொல்றாங்க? மாபெரும் மன்னர் இல்லையா? என்ன மன்னர் இருந்தாலும் வேலை முடிஞ்சது, ஆள் இறந்துட்டார், நீங்க போய் பாருங்க என்ற போது அவங்க திரும்பி வர்றாங்க. வந்து இவங்க செய்தியை சொல்றாங்க, பாதான் மன்னர்கிட்ட சொல்றாங்க, ஒரு நாடு கடந்து வந்து சொல்றாங்க. அதுவரைக்குமே அவருக்கு செய்தி கிடைக்கவில்லை. என்ன இப்படியா சொன்னாங்க? இதுவரைக்கும் எனக்கு செய்தி அப்படிலாம் ஒன்றும் வரலையே. இங்கிருந்து இங்க செய்தி வர்றதுக்கு முன்னால் செய்தி எப்படி அங்கே போய் இருக்க முடியும்? அங்கே எப்படி போய் இருக்க முடியும்? தெரியாது. தைரியமாக சொல்லி எங்களை அனுப்பிட்டாங்க. முடிஞ்சா ஒரு வேலை நீங்க இறக்கையில் நீங்க நினைக்கிறதா யுத்தம் தான் நடத்தணும், படை திரட்டி வரணும், வாங்க பார்த்துக்கிடலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. ஆனால் மிக உறுதியாக சொன்னார், மன்னர் இறந்து விட்டார் என்று. ஆச்சரியப்பட்டு போனது. 1-2 நாட்கள் நாம் வெயிட் பண்ணி பார்ப்போம் போது ஒரு கடிதம் மன்னரிடமிருந்து வருகிறது. கிஸ்ரா மன்னர், புதிய மன்னர், அவருடைய மருமகன் பொறுப்பை ஏற்றிருக்கிறார். அவர் எழுதுகிறார், இவர் ஏற்கனவே இருந்த மன்னர் இந்த குற்றங்களை செய்து கொண்டிருந்தார், மக்களுக்கு அநீதம் இழைத்துக் கொண்டிருந்தார். எனவே அவரை நான் கொன்று விட்டேன். இப்போது நான் என்ன செய்திருக்கிறேன்? அரசனாக ஆகியிருக்கிறேன். அவர் இறந்து போனார். எனவே என்னுடைய கட்டளைகளுக்கு இந்த சிற்றரசர்களாகிய நீங்கள் எல்லாம் கட்டுப்படணும்னு எழுதியிருக்கிறார். ஆச்சரியப்பட்டு போனார் மன்னர் பாதான். அவர் சொன்னாரு, பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது, நமக்கே செய்தி இப்போது சேரும் பொழுது நம்மை விட வெகு தூரத்திலே இருக்கக்கூடிய அவர்களுக்கு இந்த செய்தி எப்படி வந்திருக்க முடியும்? எனவே அவர்கள் ஒரு நபியாக இருக்க போய்த்தான் இந்த தகவலை சொல்ல முடிந்தது என்று பாதான் சொன்னார். எனக்கு இந்த ஆட்சியமான இந்த நாடுமான நான் அவங்கள்டையே போறேன் அப்படின்னு புறப்பட்டு போயிட்டு வந்துட்டார். வரலாறை பார்க்கிறோம்.